அப்புறம் நான் ஏற்கனவே என் பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லிட்டேன்ல. எனக்கு இப்போ கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நீ வீட்டுக்கு வா, நேர்ல பேசிக்கலாம், சரியா? சரிமா, பட் லிசன். மம்மி மம்மி, அந்த ஜெயராஜ் மாதிரி ஒரு லூசர் கூட என்னால கல்யாண மேடையில உட்காரவே முடியாது. ஹாய், will you be my fake boyfriend? என்னது? இல்ல, சும்மா ஃபேக் பாய் ஃப்ரெண்டா வர முடியுமான்னு கேக்குறேன். ஃபேக் பாய் ஃப்ரெண்ட்னா என்ன? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் ஒன்னும் உங்களை சும்மா செய்ய சொல்லல. உங்களுக்கு 5000 தரேன். உங்க ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் உங்க ஸ்டைலையும் மாத்திக்கிட்டா போதும். ஓகேவா? டீல் ஓகே தானே? ஒத்துக்கோங்க பிரதர், ப்ளீஸ். பிரதரா? ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு பிரதர் கிடையாது. முதல்ல அண்ணன் கூப்பிடுறது, அதுக்கப்புறம் தங்கச்சின்னு சொல்றது. மேடம், என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் நில்லுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, இந்த ஃபேக் பாய் ஃப்ரெண்ட்னா என்ன? அந்த காலத்து சினிமா எல்லாம் பார்த்தது இல்லையா? ஹீரோ ஒரு நாளைக்கு மட்டும் முதலமைச்சர் ஆவாரே, அதே மாதிரிதான் ஒரு நாளைக்கு மட்டும் என் கூட பாய் ஃப்ரெண்டா வரணும். நான் என் அம்மா கிட்ட எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டேன். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.